உங்கள் சைஸ் என்ன சாரா? என்ன சார்? இன்டர்வியூக்கு ரிலேட்டடான கொஸ்டின் தான் கேட்குறேன். உங்கள் சைஸ் என்ன? சார், இந்த மாதிரி கேவலமான கொஸ்டின்ஸ்க்குலாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கே எப்படின்னா அடுத்தடுத்து கேட்குற கொஸ்டினுக்குலாம் என்ன சொல்லுவீங்கன்னே தெரியலையே. இந்த ஜாப்க்கு நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் போக வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ஓகேவா? ஓகே சார், நோ ப்ராப்ளம். அதாவது கிளைண்ட்ஸ் அவங்க கூட ரூம் ஷேர் பண்ண சொல்லுவாங்க, பண்ணுவீங்களா? ரூம் ஷேரிங்னா புரியல சார். சாரா, நீங்கள் என்ன குழந்தையா எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு? அதான் கிளைண்ட்ஸும் நீங்களும் ஒரே ரூமில். சார், இது வரைக்கும் நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ கேவலமான இன்டர்வியூ அட்டன் பண்ணதே இல்லை சார். காலையில் ரொம்ப சந்தோஷமாக எழுந்தேன், ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறேன்னு. சே, இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ சீப்பாக இருக்கீங்க. சாரா, நான் ஜாப் ரிலேட்டட் கொஸ்டின் தான் கேட்குறேன். நீங்கள் தான் தேவையே இல்லாமல் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க. ஓகே, லிவ் இட். நான் எதுக்காக உங்களுக்கு இந்த ஜாப் தரணும்? சார், இந்த ஜாப்க்கான எல்லா ஸ்கில்லுமே என்கிட்ட இருக்குது சார். அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா லாஸ்ட் இயர் இறந்துட்டாங்க சார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். தங்கச்சி காலேஜ் படிக்கிறா சார். இவங்க எல்லாருமே என்னை நம்பி தான் சார் இருக்காங்க. இப்போ இந்த வேலை எனக்கு கிடைச்சா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே, நான் உங்களுக்கு இந்த வேலை தர ரெடி. பட் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் சார்? சிம்பிள் தான். நான் உங்களுக்கு இந்த வேலை தரணும்னா நீங்கள் என் வீட்டுக்கு வரணும். நீங்களும் நான் மட்டும் தனியாக. என்ன நினச்சிட்டு இருக்கேன்? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், உன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுகிறேன். இந்த வேலை எனக்கு வேணும் தான். அதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் பண்ணாத அந்த வேலைன்னா எனக்கு இந்த வேலையே வேணாம். என் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சி, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன செருப்பு பிஞ்சிடும். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சி. சாரா, ஒரு நிமிஷம். போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு போங்க. ஆஃபர் லெட்டரா? எஸ், யூஆர் செலக்டட். சார், ஃபர்ஸ்ட் உட்காருங்க. நம்ம மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கோம். மோஸ்ட்டாக நம்மகிட்ட ஃபாரின் கிளைண்ட்ஸ் தான் வருவாங்க. அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. உங்களுக்கு குட் அண்ட் பேட் ஆஃபர்ஸ் ரெண்டுமே வரும். நீங்கள் கம்பெனிக்கு லாயலாக இல்லைன்னா உங்களால் நம்ம கம்பெனிக்கு கெட்ட நேம், அது போக லாஸும் நிறைய ஆகும். உங்கள் பொசிஷனில் இதுக்கு முன்னால் இருந்தவங்களால் நம்ம கம்பெனிக்கு நிறைய லாஸ். பட் உங்களால் நம்ம கம்பெனிக்கு லாஸ் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் உங்களை செலக்ட் பண்ணது. உங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷன் இவ்வளோ பேடாக இருந்து கூட நான் கொடுத்த ஆஃபர் லெட்டர் நீங்கள் வாங்கலை. நீங்கள் என் பிஏவாக இருக்கிறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் உங்களை செலக்ட் பண்ணது. தேங்க்யூ சார். எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது 2 விஷயம் தான் சார். யார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது, நமக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். இந்த 2 விஷயத்தையும் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் சார். நம்ம கம்பெனிக்கும் நான் உண்மையாக இருப்பேன் சார். அப்புறம் சாரா, உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டேன். ஏதாவது மனசு கஷ்டப்பட்டிருந்தா சாரி. பரவாயில்ல சார், இப்போ புரியுது சார் நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு. சாரா, இப்போ வச்சு இந்த ஆஃபர் லெட்டரை வாங்கிக்கோங்களேன். சார் சார் லிஃப்ட் வேணும் சார். எங்கப்பா போகணும்? சார், லலிதாம்பலம் வரைக்கும் போகணும் சார். ஐயோ, நான் வேறு ரூட்டில் போகிறேனே. சார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார். நான் போய் தான் சார் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ப்ளீஸ் சார். அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன். சரி வாப்பா, நானே ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே சார். ஆமாம், போகலாம் சார். சார் சார் இன்னும் இதுதான் சார். ரொம்ப நன்றி சார். நிறைய பத்திரிக்கை லிஃப்ட் கேட்டேன், யாரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடவுள் மாதிரி வந்தீங்க சார். நீங்கள் வரலன்னா என்ன நடக்குன்னே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ ஃபஸ்ட்டு போய் உங்கள் அம்மா கண்ணு பாரு போ. ஓகே சார். சொல்லு சாரா. அர்ஜுன் எங்க இருக்க? நாங்கள் ஆஃபீஸில் இருக்கேன். என் வண்டி கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சு, வர முடியுமா? ஐயோ, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது. ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன். நீ அங்கேயே வெயிட் பண்ணுறியா? உனக்கு நான் லைவ் லொகேஷன் சென்ட் பண்ணி விடுறேன். சரி, ஓகே. அக்கா, என்னாச்சு? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஓ, வீடு எந்த ஏரியா? இங்கே தான் கம்பர் ஸ்ட்ரீட். எங்கள் வீடு அங்கே தான் அக்கா இருக்கு. ஓ சரி, கொடுங்க, நான் தள்ளிட்டு வரேன். இல்லை பரவாயில்ல, என் ஹஸ்பண்ட் வரேன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, கொடுங்கக்கா. ஐயோ பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சார்? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கொடுங்க. சரி, இது வேணா நான் கொண்டு வரேன். இதான் என் வீடு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பரவாயில்லங்கக்கா.
ஏய் உள்ள வா, வந்து டீ காஃபி ஏதாச்சும் குடிச்சு. ஐயோ இல்லைங்கக்கா, வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு, நான் வரேன். சரி ஓகே. சாரா, உன்னை அங்கே தானே வெயிட் பண்ண சொன்னேன். அம்மா வண்டியை நீயே தள்ளிட்டு வந்துட்டியா? இல்லடா, ஒரு தம்பி தான் ஹெல்ப் பண்ணா, அவன் தான் வீட்டு வரை கொண்டு வந்து விட்டான். அப்போ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு டீ காஃபி ஏதாவது கொடுக்கலாம்ல? கூப்பிட்டேன், அவன் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஓ பரவாயில்ல, இந்த காலத்துலேயே ஹெல்ப் பண்ணுறாங்களே. ஆமாண்டா. நம்ம நல்லது பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும். இது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்லாம் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். நம்ம பண்ற நல்லதுதான் நமக்கு திருப்பி நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம என்னைக்கோ யாருக்கோ நல்லது பண்ணிருக்கோம், அதான் இன்னைக்கு நமக்கு நல்லது நடந்திருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கை சாரா. சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. இல்லங்க, அது வந்து இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. என்னது? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நான் ஒருத்தவனை லவ் பண்ணேன், அதான். இருங்க இருங்க, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லங்க. பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு இப்போ எப்படி சொல்றீங்க? ஐயோ, அந்த நோய் தான் கொளுத்தி விட்டுருச்சு. இல்ல புரியல. இல்லைங்க, 3 years லவ், எனக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொன்னா, கடைசியில் அந்த நோய் கொளுத்தி விட்டுருச்சு. சரிங்க, அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. பொண்ணு பார்க்க போறேன்னு ஊர்ல இருக்க சொந்தக்காரங்களாம் வந்து 2 கார் பேசி அதுக்கு பெட்ரோல்லாம் போட்டு சென்னையில இல்லாத போல டிராஃபிக்லாம் தாண்டி வந்தா நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? இல்லைங்க. இல்ல இல்ல பரவாயில்லைங்க, சாரிலாம் வேணாம். அடிச்சி கண்ணாடி மலை கழட்டு. இந்த மூஞ்சிக்கு சாரி ஒண்ணுதான் குறைச்சு. போனா போதும், வீடு தேடி வந்திருக்கீங்களே, நீ எல்லாத்தையும் சொன்னா ஓரா பேசுற. பின்ன என்னங்க, மாசம் மாசம் பொண்ணு தேடி பாருங்க, அப்ப தெரியும் அது கஷ்டம்லாம் என்னன்னு. ஏன் நீங்க யாரையும் லவ் பண்ணலையா? அட போங்க, ஒரு பொண்ணு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு மேல பேசணும்னாலே அது நீங்க மட்டும் தாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, எந்த பொண்ணை பார்த்தாலும் ரிஜெக்ஷன் தான். இப்போ கூட பாருங்க, இதுவும் ரிஜெக்ஷன் தான். இந்த ஆண்டவன் இருக்கானே, என் லைஃப்ல மட்டும் இந்த லவ் மேரேஜ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும். குட் திங்ஸ் டேக் டைம்ல. உங்களுக்கானது கண்டிப்பா உங்களை தேடி வரும். அப்படி வரல அப்படின்னா அது உங்களுக்கானது இல்லை. ஸோ யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுங்க, உங்களுக்கானது கண்டிப்பா உங்களுக்கு வரும். எட போங்க, என்ன சொல்றீங்க? சரிங்க, நான் வரேன். ஏங்க ஒரு நிமிஷம், கீழே போய் என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறேன்? பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ல போறேன். ஆனா அந்த பொண்ணு அப்படி சொல்லலையே. நமக்கு பிடிக்கும் பிடிக்கலன்ற தாண்டி ஒருத்தவங்க கூட இருக்கும்போது ஒரு இது இருக்கும்ல, அது எல்லாரும் கூட எல்லாம் வராது. எது இருக்கும்ல? அதாங்க ஒரு இது. எனக்கு என்னமோ உங்க கூட இருந்தா லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்ப இந்த யூனிவர்ஸ் பார்த்து வச்ச பொண்ணு அது நீங்க தானா? மேபி. சரிங்க, அப்போ நான் கீழே போயிட்டு பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா? சரி, நான் அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டுமா? எங்க ஸ்டெப்ஸ் இந்த பக்கம். சரிங்க, ரொமான்ஸ்ல எல்லாரும். டே அர்ஜுன், என் ஃப்ரெண்டு பிரியா இருக்கால, அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா. நம்மள மாதிரி அவங்களும் லவ் மேரேஜ் தான். அவ கல்யாணத்துக்கு நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே போயிடணும். அர்ஜுன், டேய், சும்மா இருக்க மாட்டேன். சும்மா நொய்யுன்னு ஆஃபீஸில் தான் நிம்மதி இல்லைன்னு பார்த்தா வீட்டில் வந்து நிம்மதி இல்லை. அர்ஜுன் உனக்கு என்ன ஆச்சு? இப்போ என்னடி உனக்கு? சும்மா இருக்க மாட்டியா? அர்ஜுன், இப்பெல்லாம் நீ மேல சும்மா சும்மா எரிஞ்சு விழுவுற, எது கேட்டாலும் கோவப்படுற. என்ன ஆச்சு உனக்கு? எப்படி பேச முடியும்? எதை கேட்டாலும் நோய். டே அர்ஜுன், என்னடா ஆச்சு? ஏதா இருந்தாலும் சொல்லுடா.
சரி ஓகே, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நான் உனக்கு கம்பல் பண்ணுவேன். சாரா, என்னால முடியலடி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் என்னடா ஆச்சு? பிடிக்காத வேலை. காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் போனால் கம்ப்யூட்டர் முன்னாடி லப்பு டப்புன்னு தட்டி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வாழ்கிற அந்த மிஷின் மாதிரியான லைஃப் எனக்கு பிடிக்கலடி. எவனோ ஒருத்த பண்ண தப்புக்கு என்ன எல்லாரும் திட்டுறாங்க. எல்லாரும் முன்னாடி எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே எனக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் தாண்டி ஆசை. ஆனால் நான் கடன்னு கேட்டால் கூட வெளிலேருந்து யாருமே என்ன நம்பி காசு தர மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி உன்ட்ட சொல்லன்னு தெரியாம தான் நம்மள ரொம்ப கோவப்பட்டேன். சாரிடி. சரி இரு, நான் வரேன். இதுல ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, இந்த நகையும் வச்சுக்கோ. உன் பிசினஸ்க்கு இது போதும்னு நினைக்கிறேன், வேணா சொல்லு பார்த்துக்கோ. உன்கிட்ட எதிரி இவ்வளோ காசு? நகைலாம் வேற வச்சிருக்க, உங்க வீட்டில் கொடுத்ததா? டேய் இதெல்லாம் நீ கொடுத்த பணம் தான்டா, நான் அப்பப்போ சேர்த்து வச்சிருந்தேன். இந்த நகை பீரோல சும்மா தானே இருக்க போகுது, இப்போ உன் பிசினஸ்க்கு உதவ போகுது, அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ் டி. லூசு, யார்கிட்ட உதவி கேட்குற? உன் பொண்டாட்டிட்ட தானே கேட்குற. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கும், நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. சாரிடி, இத்தனை நாள் தேவையில்லாமல் உங்களை ரொம்ப கோவப்பட்டேன். உன்ட்ட ஒழுங்கா பேசி கூட ரொம்ப நாள் ஆச்சு. சாரி. டேய் யார் மேல கோவப்பட்ட? நீ மேல தானே. விட்றா, உங்க பிரச்சனை எல்லாம் கேட்கறது தான் பொண்டாட்டின்னு நாங்க இருக்கோம். ஆனா நீங்க தான் அதை புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க, பாய் திறந்து சொல்லவும் மாட்டீங்க. ஏன் அந்த புருஷமாருங்களாம் இப்படி இருக்கீங்க? முதல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் பொண்டாட்டிட்ட சொல்ல பழகிக்கணும், சரியா? சரி. டேய் பிரசாந்த், எங்கடா போன? டைம் என்ன ஆகுது? டேய் இப்போ எதுக்கு கத்துற? நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, நான் போற இடத்துல வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. என்னடா இப்படி பேசுற? எங்க போன முதல்ல சொல்லு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அவளை பக்கத்தா போனேன். போதுமா? லவ்வா? யாரா? உன்கிட்ட ஒன்று சொன்ன எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஏய் சொல்லுடா, நானும் மாமாவும் பாக்குறோம். உன் வேலையை மட்டும் பாரு, என் விஸ்டர் தள்ளிடாத. டேய் சாப்பிட்டு போடா, உனக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சிருக்கேன். நீயே கொட்டிக்க. பிரசாந்த், மாமா என்னடா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. என்னடா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லையே. ஏன் மாமா? யார் அந்த பொண்ணு? மாமா அதை வந்து டேய், எங்கள் அக்கா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாடா. சொல்லிட்டாளா? இருந்தாலும் நான் அதை பற்றி போன்ட்டு பேச வரல. நீ ஏன் உங்கள் அக்காட்ட அப்படி நடந்துக்கிற? பின்ன என்ன மாமா, எதுக்கு எடுத்தாலும் தொணன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போ கூட அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து பிரிக்க தான் மாமா பார்க்கா. சரியான சேடஸ்ட் மாமாவை. டேய், உங்கள் அக்காவை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அவளை நான் ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க வருமா என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆனாலும் என் தம்பி என் கூட தான் இருப்பான். அது பிடிச்சதுனால தானே நான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஊரில் எல்லாருமே அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எதனாலன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என் தம்பி நல்லா செட்டில் ஆகிற வரை நமக்குள்ள குழந்தை எது வேணாலும் கல்யாணம் அப்போவே சொல்லிட்டான். என்ன மாமா சொல்கிறீங்க? இப்போ கூட உனக்காக தாண்டா அவனோட சந்தோஷம் ஆசை எல்லாத்தையுமே தள்ளி வச்சிருக்கான். அவனை தம்பியாக மட்டும் பார்க்கலடா, அவனோட மகனாக பார்க்குறேன். உங்கள் அப்பா அம்மா போனதுக்கப்புறம் அவள் தாண்டா உனக்கு அப்பா அம்மா எல்லாமே. நீ அவளை புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் தப்பாக மட்டும் புரிஞ்சுக்காது. இப்போ கூட அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் கூட பேசதாண்டா இனி மேலே அனுப்பி வச்சா. மாமா எனக்கு இதெல்லாம் தெரியாது மாமா. எனக்காக குழந்தை கூட எல்லாத்தையும் தெரிய வச்சிட்டேன். எனக்காக சின்ன வயசு தப்பாக மட்டும்தான் புரிஞ்சிருக்கேன். இப்போ அக்கா எங்க மாமா? கீழே கிச்சனில் தாண்டா இருக்கு. அக்கா சொல்றா. சாரிக்கா,
சின்ன வயசுலேருந்து நான் உன்னை புரிஞ்சிக்காம உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். இப்போ மாமா சொல்லணும்னா எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க. டேய் விடுறா, நீ என் தம்பி, விடு. சரி ஓகே, போய் உட்கார், நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அர்ஜுன், ஒரு நிமிஷம். நேற்று நைட் எங்கே போன? கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, வர லேட் ஆகும். ஓ, உன் ஃப்ரெண்ட்ஸு பிரசாந்துக்கு ராகுலுக்கு இல்லாத வேலை உனக்கும் ஒரு ஷாக் இருந்துச்சா? சாரா அவங்க வேற டீம், நான் வேற டீம். அது எப்படி அர்ஜுன்? உன்னையும் வர்ஷாவை மட்டும் ஒரே டீம்ல போட்டாங்க, அதுவும் நைட் ஷிஃப்ட்ல. சாரா நீ தப்பாக பேசுகிற. வருஷா என் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு, அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கு இடையிலாம் எதுவும் இல்லை. அது எப்படி அர்ஜுன்? உன் பொண்டாட்டி நான் இருக்கும்போது ப்ராஜெக்ட்ன்ற பேர்ல மணிக்கணக்கான அவட்ட தானே பேசிட்டு இருக்க. தனியா இருக்கும்போது என்ன பண்ணீங்கன்னு யாருக்கு தெரியும்? சாரா நீ ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்க. உங்கள்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன் எனக்கும் வருஷாக்கும் எதுவும் இல்லைன்னு. நீ பண்றதெல்லாம் பார்த்தா சொந்தக்கப்படாம வேற என்ன பண்றது? வர வர நீ கூட ஒழுங்கா கூட பேசுறது இல்ல. எப்படி நீ பேசணும்? ஆசையா பேசலாம் இருந்தா கூட வருஷாவை பத்தி பேசி சண்டை போடுறேன். சரி ஆபீஸ்ல போய் கேளுன்னு சொன்னா அவங்க போய் சொல்லுவாங்கன்னு சொல்றேன். என்ன என்னதான் பண்ண சொல்றேன்? மத்தவங்க கிட்ட எல்லாம் ஏன் நான் போய் கேட்கணும்? நீ சொல்லி வச்சு கூட பேச சொல்லுவ. ஏய் ஏன்டி இவ்வளவு சந்தேக புத்தியோட இருக்க? ஆமா, நான் சொந்தங்க தான் பண்றேன். உன்கிட்ட பேசினா பிரச்சனை இல்ல. மொழி அவளுக்கு. ஓ சாரா உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? சொன்னா புரியாது. புரியாது, எனக்கு புரியவும் வேணாம். ஐயோ இப்ப என்ன தாண்டி பண்ண சொல்ற? ஒத்துக்கோ அர்ஜுன், உனக்கும் அவளுக்கும் அது இருக்குன்னு ஒத்துக்கோ. சாரா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசுறதுலாம் ரொம்ப தப்புடி. வேணாம். ஒத்துக்கோ அர்ஜுன். ஏய் ஆமாடி, எனக்கும் வருஷம் கூட அது இருக்கு, போதுமா? அர்ஜுன் நீ போய் தானே சொல்ற. என் கூட விளையாடாத அர்ஜுன். நான் ஏன்டி போய் சொல்ல போறேன்? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இல்ல, நீ போய் சொல்ற. உனக்கு வருஷாக்கும் எதுவும் இல்ல. ப்ளீஸ் அர்ஜுன், உனக்கு வருஷாக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லு அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன். ஏய் எனக்கு வருஷாக்குள்ள இருக்குடி, பா. சாரா சின்ன ஒரு பொய் சொன்னக்கே உன்னால தாங்க முடியல. வருஷம் என் கூட ஒர்க் பண்ற பொண்ணு, அவ்வளவுதான். எனக்கு உன்னை விட்ட வேற யாருமே இல்லடி. சாரிடா, நான் தான் தேவையில்லாம உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். இங்க பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை மட்டும்தான் பிடிக்கும். கடைசி வரைக்கும் நீ மட்டும்தான், சரியா? சார் அந்த சந்தேகங்கிறது காட்டுத்தீ மாதிரி. ஒரு தடவை பரவிச்சுன்னா மொத்தத்தையுமே அழிச்சிரும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள முக்கியமானதே நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை மட்டும் போச்சுன்னு வை, எல்லாமே போயிடும். சாரிடா. டேய் இந்த நைட்டில் எதுக்கு நான் வீட்டுக்கு வர சொன்னேன்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நீ ஏன்டா இப்படி இருக்க? காலேஜ் லாஸ்ட் செமஸ்டர்ரா. நாளையோட டூர் கொடுக்குற ஃபீஸ் டேட்டும் முடிய போகுது. லாஸ்ட்டு டூர்ரா, வாடா. இல்லைடா நான் வரல, எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு, அதான். டேய் ஏன்டா இப்படி படிப்புன்னு இருக்க? உன்னை எல்லாரும் அம்மாஞ்சி படிப்ஸு பலான்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உன்னை இப்போ கூட டூருக்கு வர வேணாம்னு சொன்னாங்க. நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வருங்கிறதுக்காக உன்னை வர சொன்னேன். இல்லைடா நான் வரதா இல்லை, எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் என்னடா இப்போ பார்த்தாலும் கிளாஸு படிப்புன்னு சொல்லிட்டு இருக்க? உன் காலேஜ் லைஃப்பில் என்னைக்காச்சும் எப்பயாச்சும் என்ஜாய் பண்ணியிருப்பியா? இப்போ நீ எவ்வளோ டூருக்கு வரலன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இப்போயோட முடிஞ்சு. டே விஸ்வா, ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? எனக்கு ஒன்றை விட்டா வேற யாருமே இல்லைடா. நீ ஏன் இப்படிலாம் சொன்னா எப்படிடா? அப்போ என்ன விஷயம்னாச்சும் சொல்கிறா. ஏன்டா எந்த ஃபங்க்ஷன்லையுமே கலந்துக்க மாட்டேங்கிற? ஐயா இனிமே நான் சரியா வந்துடுறேங்க. வாங்கின கடனை கட்ட வக்கு இல்லாம தானே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. 2 நாளா ஏன் வரல? உடம்பு சரியில்லைங்க. பணாங்குறப்ப உடம்பு நல்லா இருந்துச்சா? இப்ப என்ன பண்ணுது உனக்கு உடம்பு? உனக்கு ஒழுங்கா வேலைக்கு வந்து சேர்ற, இல்ல ஐயாவை நேர்ல வந்து வீட்டை பூட்டி உன் நடுத்தூர்ல விட்டாரு பாத்துக்கோ. வேணாங்க, நான் சரியா வந்துடுறேன் இனிமே. அங்க வர்ற வழியை பாரு, சரி பார்த்துக்கோ. அம்மா
கண்ணே என்னமாச்சு? என்னமா சொல்கிறான் அவன்? அதை விடுக்கண்ணே. நீ காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமா, பீஸ் கட்ட காசு வேணும்னு சொன்னல, இந்த புரி. அம்மா ஏமா போய் சொல்கிற? கொடுத்த காசுக்கு தானம்மா திட்டிட்டு போகிறான் அவன். இந்த காசு உனக்கு எதுமா? அதெல்லாம் விடுக்கண்ணு, இன்னும் மட்டும் செய், நான் மட்டும் படிக்கண்ணு, எனக்கு அது போதும். வடையில வித்துட்டு தானே ஏமா இப்படி எல்லாம் பண்ற? உங்களை கடன் வாங்கி அடிமை வேலை பார்த்து கஷ்டப்பட்டு தானே படிக்கணுமா? நானே அந்த வேலைக்கு போறேமா, நீ வீட்டிலே இரு. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதயா. நம்ம குடும்பத்திலேயே முதல்ல படிக்க போறது நீதான். பெரியாளா வந்தீங்கன்னா இங்க எல்லாமே மாறிடும். அடிமை வேலை இனிமே செய்ய மாட்டேன். கடனை அடைச்சி வீட்டு பத்திரத்தை மீட்டுடலாம். படுத்த படிக்கா இருக்கிற உங்க அப்பாவுக்கு நல்ல வைத்தியம் பார்க்கலாம். நீ நல்லா மட்டும் படிக்கண்ணு, அது போதும். அழாத கண்ணு, அழாத. படிச்சு நல்லா மட்டும் வா, இங்க எல்லாமே சரியாயிடும். சரியா? என்னடா சொல்ற? இவ்வளோ நடந்திருக்கா? ஏன்டா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல? இல்லை இருக்கட்டும்டா, பரவாயில்ல. படிப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிடா. சில பேர் சும்மா நேரப்போக்காக படிப்பாங்க, சில பேர் கல்யாணம் பண்ணணும் வேலை பார்க்கணுங்கிறதுக்காக படிப்பாங்க. ஆனால் என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் படிப்பு ரொம்ப முக்கியம்டா. அது எங்கள் தலைமுறையோட ஏக்கம், எங்கள் ஊரோட ஏக்கம். மற்றவங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. நான் படிக்கிற டிகிரிக்கு பின்னாடி எங்கள் அம்மாவோடைய வளையலும் தாலி செயினும் தான்டா இருக்கும். அதுக்கெல்லாம் நாங்கள் உண்மையாக இல்லைன்னு வை, எங்களை விட பெரிய துரோகி யாருமே இருக்க முடியாதுடா. எங்கள் ஊருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பெரிய நம்பிக்கையே நான் எப்படியா ஜெயிச்சிட மாட்டேங்கிறது தான். அதை நான் எப்போவுமே ஏமாற்ற மாட்டேன்டா. சரி ஓகேடா, எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, நான் போயிட்டு வரேன். ஏங்க, எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தரீங்களா? வாஷிங் மிஷினா? அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? அதான் ஆல்ரெடி நம்மகிட்ட ஒன்று இருக்குல்ல, அப்புறம் என்ன? அது செமி ஆட்டோமேட்டிக், எனக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் வேணும். இங்கே பாரு சாரா, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. இப்போ என்னால் புதுசாக வாஷிங் மிஷின்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. காசு இல்லைன்னா என்ன, இஎம்ஐல போடலாமே. இஎம்ஐயா? ஏற்கனவே வீடு டிவி ஏசின்னு எல்லாமே இஎம்ஐல தான் போயிட்டு இருக்கு. இதில் புதுசாக வாஷிங் மிஷின் வேறு வாங்கினா மாதம் மாதம் என்னால் சமாளிக்க முடியாது. என்ன சமாளிக்க முடியாது? நீ வாங்குற சம்பளத்தை மாச கணக்கு போட்டு தான் சொல்றேன். ஆம்பளைங்க உனக்கு என்ன, போட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு போயிடுவ, துவைக்கிற எங்களுக்கு தான் தெரியும். நீ என்ன வேணாலும் சொல்லு, என்னாலாம் இப்போ எதுவும் வாங்க முடியாது. இஎம்ஐ போட்டு எல்லாம் வாங்கி கஷ்டப்பட போகிறது நான் தான். ஊர்ல எல்லாம் தான் பொண்டாட்டிக்காக என்னென்னமோ பண்றாங்க. நான் உன்கிட்ட ஒரு வாஷிங் மிஷின் தானே கேட்டேன், அது கூட வாங்கி தரலனா நீலாம் என்ன புருஷன்? நான் என்ன என் சொந்த தேவைக்காக கேட்டேன்? நம்ம வீட்டுக்கு தானே கேட்டேன். சி. ஏய் சாரா, இப்போ எதுக்கு எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்க? எங்க அம்மா வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்ததை உடைக்கிறேன். உனக்கு என்ன இப்போ? அதான் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டல, நீ போய் உன் வேலையை பாரு, நான் ஏதோ பண்றேன். சரி வாங்கி தரேன். சார் நீங்க யாருங்க அர்ஜுன்? நான் தான் சார். நீங்க தான் அர்ஜுனா? வாடா இங்க. ஏண்டா உனக்குலாம் இஎம்ஐ ஒழுங்கா கட்டவே தெரியாதா? ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. இஎம்ஐ கட்ட முடியலனா உன்னெல்லாம் யாரு வாஷிங் மிஷின் நாங்க சொல்றா? இன்னும் ஒரு 1 வீக்ல கட்டிடுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்று இஎம்ஐ கொடு, இல்லைன்னா வாஷிங் மிஷினை கொடு. இல்லை பார்க்க இவ்வளோ டீசெண்டாக இருக்கே, உனக்குலாம் எதுக்கு இந்த கேவலமான திருட்டு புத்தி? ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. 3 மாசமா இஎம்ஐ கட்ட தெரியல, பொருள் வாங்கும் போது மட்டும் பல்ல இழிச்சு வாங்க தெரியல, அதுக்கு இஎம்ஐ கட்டும் போது மட்டும் அவங்களுக்குலாம் வலிக்குதா? உன் புருஷங்கிட்ட சொல்லு, 3 மாசமா இஎம்ஐ கட்டல, வட்டி ஏறிவே கிடக்கு. இவன் இஎம்ஐயே கட்ட மாட்டேங்கிறான், இவன் எங்க வட்டியெல்லாம் செத்து கட்ட போறான்? கடைசி கொஞ்சம் மாசமா ரொம்ப டைட் ஆயிடுச்சுங்க, அதனாலதான் கட்ட முடியல. இதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் வீட்டு பிரச்சனை எனக்கு எதுக்கு? ஒழுங்கா பணத்தோட வட்டியை கட்டிட்டு போங்க. சார் இன்னும் ஒரு 2 நாள்ல வந்து பணத்தை கட்டிடுறேன். அது ஒழுங்கா வந்து பணத்தை கட்டு. அப்படி கட்டல அடுத்த வாட்டி இந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப அசிங்கமாயிரும், பார்த்துக்க. வரேன். பாத்தியா எப்படிலாம் பேசிட்டு போறான்னு? இதுக்கு தாண்டி அப்பவே சொன்னேன் இஎம்ஐலாம் வேணான்னு.
என் பேச்சை கொஞ்சமாச்சும் கேட்டியா? இல்லைங்க, அது வந்து பேசாத. அப்பவே சொல்லும் போதே கேட்டிருந்தா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்திருக்குமா? எவனே தெரில, நடு வீட்டில் வந்து கத்திட்டு போகிறான். நீ ஆசைப்படுறதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் அதை நம்மளால் இப்போ முடியுமாங்கிறத தான் யோசிச்சு பார்க்கணும். நான் வாங்குற 80,000 சம்பளத்தில் இந்த வீடு, டிவி, ஏசின்னு எல்லாமே லோனில் தான் கட்டிட்டு இருக்கிறேன். இதில் நீ வேற டார்ச்சர் பண்ணி வாஷிங் மிஷின் வாங்க வச்சு அது வட்டி மேலே வட்டி போட்டு இப்போ 30,000 வரைக்கும் வந்திருக்கு. நீ டார்ச்சர் பண்ணி என்ன ப்ரெஷர் கொடுத்து வட்டி மேலே வட்டி போட வச்சு ஏன்டி என்ன இன்னும் கடன்காரன் ஆக்குற? புருஷன் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கலான்னு பரவாயில்ல, அவனுக்கு மேலும் மேலும் கஷ்டம் கொடுக்காம இருங்க, அது போதும். நல்ல ஏதாவது பொருள் வேணும்னா நம்மகிட்ட காசு இருந்தால் மட்டும்தான் வாங்குவோம். ஆனால் இப்போ எதனாலும் இஎம்ஐயில் வாங்கிடுறது. இஎம்ஐயில் வாங்குறது தப்பு இல்லை, ஆனால் எல்லாத்தையுமே இஎம்ஐலே வாங்குறது தான் தப்பு. சாரி அர்ஜுன், இதுக்கப்புறம் இஎம்ஐல வாங்க சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அம்மா, என்னம்மா அது? பார்த்து போடலாம்ல. ஏன் நீ தலை நிற்க வேண்டியதானே? அதுக்குன்னு அங்கேருந்து விசிறி போடுவீங்க? குப்பை பொறுக்கிற நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? ஏய் சாரா, அவங்க கிட்ட போய் எதிரி கத்திக்கிட்டு இருக்க. நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. இவங்களெல்லாம் எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய் சும்மா இருக்க மாட்டேன். அம்மா சாரிம்மா, நீ உள்ள வாடி. ஹலோ. அம்மா ஆ அம்மா, நாளைக்கு காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்மா. அதுக்கு ஃபீஸ் கட்டலனா காலேஜ் கூட விட மாட்டாங்கம்மா, எக்ஸாமும் எழுத முடியாதுமா. எப்படியாச்சும் நாளைக்குள்ள ஃபீஸை கட்டிடுமா. சரி கண்ணு, பார்த்துக்கலாம். நாளைக்கு தானே அம்மா எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன். தம்பி, சொல்லுங்கம்மா. மோதிரம் விற்றா எவ்வளோ தேரும் பாரு. இந்த மோதிரமாம்மா ஒரு 10-15 வருங்கம்மா. என் தெரிஞ்ச ஒரு சேட்டு கடை இருக்கு, அங்கே போனால் நான் நியாயமான காசை கொடுப்பான். நான் அவனை கேட்டு பார்க்குறேன். வேணாம் தம்பி, கொடு, அப்புறம் பார்த்துக்கலாம். சரிம்மா. எங்கடா போயிருக்கோம்? சரி இரு, தேடுவோம். எங்க அப்பா எனக்கு ப்ரெசன்ட் பண்ணறீங்கடா. சரி இரு, தேடுவோம். தம்பி, என்னப்பா தேடுறீங்க? நீ எதுக்கு இங்க வந்த? நாத்து அடிக்குது, முதல்ல தள்ளி நில்லு. ஏய் சாரா, அம்மா என் ஒய்ஃபுடைய தங்க மோதிரத்தை காணும், அதான் தேடிட்டு இருக்கோம். தம்பி இதை பாருங்க. இதுதான். இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? காலையில் குப்பையை தூக்கி போட்டிங்கல்லம்மா, அதில் இருந்தது. யாருதுன்னு விசாரிக்கலான்னு எடுத்துக்கிட்டு போனேன். அதான் உங்களுக்கு தானே கேட்க வந்தேன். அர்ஜுன், ஒரு 100 rupees அவங்களுக்கு கொடு. அம்மா, அதெல்லாம் எனக்கு வேணாம்மா. நாங்கள் தண்ணி கேட்டாலே எங்கள் மேலே அழுக்க ஒட்டி இருக்குன்னு யோசிக்கிறாங்கல்ல, அந்த குணத்தை மாற்றிக்கிட்டாலே போதும். மனுஷனா மதிக்க கற்றுக்கணும்மா. பாத்தியா சாரா, அவங்கள காலையில் எவ்வளோ தப்பாக பேசினேன். அவங்க நினச்சிருந்தா நம்ம மோதிரத்தை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க அப்படி எதுவுமே பண்ணலை. அவங்க உடம்பு வேணால் பார்க்க அழுக்கா தெரியலாம், ஆனால் அவங்க மனசு அப்படி இல்லை. அவங்ககிட்ட சாரி கேள்வி. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. காலையில நான் அப்படி பேசுனது ரொம்ப தப்பு. உங்களை பத்தி தெரியாம அப்படி பேசிட்டேன். இந்த மோதிரத்தை திருப்பி கொடுத்து உங்க நேர்மையை நீங்க காட்டிட்டீங்க. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. ஐயோ, அதெல்லாம் வேணாம்மா. என் மனசாட்சிக்கு நான் உண்மையா இருந்துட்டேன், அது போதும். தம்பி, நான் வரேங்க. தம்பி, ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா சம்பளத்தில் வேணா பிடிச்சிக்கங்க. ஏய், போன வாரம் தானே 1000 ரூபா வாங்கினேன், இப்போ மறுபடியும் வந்து கேட்குற?
வாரம் இப்படி காசு கேட்டால் என்ன பண்ணுறது? என் பொண்ணு வெளியூரில் காலேஜில் படிக்கிறா, அவளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் வேணுமா? என் கையில் காசு இல்லை, அதான் உங்ககிட்ட. எப்படி உன் கையில் காசு இருக்கும்? இப்படி எல்லா காசையும் சம்பளத்தை கழிச்சுக்கோன்னு காலி பண்ணிடுற. இப்போ வந்து தம்பி காசுனா நான் பணம் காய்க்கிற மரமா வச்சிருக்கேன். ஆமா, இப்போ உன் பொண்ணு காலேஜ் படிக்கலன்னு எவன் அழுதான்? உன் தகுதிக்கெல்லாம் காலேஜ் அனுப்புறதே தப்பு. சரி கடையில இருந்து கண்ணை கசக்கிட்டு இருக்காத, பாக்குறவங்களாம் தப்பா நினைப்பாங்க. உன்னோட பேர் ரோதனையா போச்சே. கடையை பாத்துக்கோ, நான் வரேன். தம்பி காசு தானே குடி தொலைறேன். சும்மா பிச்சைக்காரி மாதிரி பின்னாடியே வராத. நான் ஓடியா போறேன். என்ன தம்பி? என் கையில் சுத்தமாக காசு இல்லை, ரொம்ப பசிக்குது. ஊர்லேருந்து வேலை தேடி வந்தேன், கையில் இந்த காசெல்லாம் காலியாயிடுச்சுங்க. நானும் பார்த்து ஓனர் வேற கடையில் இல்லை பண்ணுறது. சரி வாங்க தம்பி, சாப்பிடுங்க. சரி. என்ன சாப்பிட்டீங்க? இந்தாம்மா இங்க வா. இவர் என்ன சாப்பிட்டாரு? 3 இட்லி 1 தோசை. 60 ரூபா வாங்கிக்கோ. தம்பி, அவரு பசின்னு சொன்னாரு, கையில காசு இல்லைன்னாரு. பாவமா இருந்தது, அதான் சாப்பிட சொல்லிட்டேன். என்னது காசு இல்லையா? பைத்தியம், அதான் அவன்கிட்ட காசு இல்லைன்னு தெரியுது இல்ல. இப்ப அவனை கூப்பிட்டு உள்ள உட்கார சாப்பாடு போட்டுருக்க. நிற்கவே முடியல, பசியில மயக்கம் வர மாதிரி நின்றாரு, அதனாலதான். ஏய், இது என்ன உங்க அப்பா வீட்டு கடையா? ரோட்ல போற வரவங்களாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஏமாத்துறவங்களும் அப்படிதான் சொல்லி சாப்பிட வருவான். உனக்கு எங்க போச்சு அறிவு? அறிவு கட்டவளும். நீயே ஒரு பிச்சைக்காரி, நீ இன்னொரு பிச்சைக்காரன் சாப்பாடு போடுறியா? தம்பி ரொம்ப பேசாதீங்க, என் சம்பளத்துல வேணா புடிச்சிங்க தம்பி. ஏய், நான் என்ன பண்ணணும் நீ ஒன்றும் சொல்லாத. என்ன உன் சம்பளம்? உன் சம்பளத்தை தாண்டி என்கிட்ட காசு வாங்கியிருக்க. இப்போ நீ தான் எனக்கு 3000 ரூபாய் தரணும். அந்த காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு உன் துணிமணியெல்லாம் எடுத்து கிளம்பு. ஐயோ, ஏன் தம்பி இப்படிலாம் சொல்றீங்க? இந்த வேலையை நம்பிதான் என் பொண்ணை நான் காலேஜ்ல படிக்க வைக்கிறேன். அப்புறம் என் கெதி என்ன ஆகும் தம்பி? சார் நாங்க நான் சாப்பிட்ட சாப்பாட்டு காசு அம்மா, இதில் 6000 ரூபா இருக்கு, வச்சுக்கோங்க. ஐயோ, அதெல்லாம் வேணாம் தம்பி. அம்மா, நீங்கள் இந்த கடையில் வேலை செய்கிற வரைக்கும் உங்ககிட்ட பசின்னு யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போகுது. இந்த பணம் நான் அவங்க நல்ல மனசுக்கு கொடுக்கறது. பிடிங்க. என்ன சார் பார்க்குறீங்க? நான் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர். இந்த மாதிரி மக்களெல்லாம் பார்த்து அவங்களோட லைஃப்பை வீடியோ போடுறது தான் என் வேலையை. உங்களை மாதிரி பல பேர்த்த பார்த்துருக்கேன், அம்மா மாதிரி நல்லவங்களையும் பார்த்துருக்கேன். அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் யாருன்னு தெரியாதவங்களுக்கு செய்யணுங்கிற மனசு இருக்குது. அந்த மனசு கடவுளுக்கு சமம் சார். நான் கொடுத்த பணம் அவங்க மனசோட ஒன்று பெருசு இல்லை. உங்ககிட்ட எல்லாம் இருந்தும் கொடுக்கணுங்கிற அந்த மனசு இல்லை. அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற மனசு இருக்குது. எல்லாம் இருந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க மனுஷன், எதுவுமே இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறவங்க கடவுள் சார். அம்மா, நீ மன்னிச்சுக்கோங்கம்மா. ஐயோ, பரவாயில்ல தம்பி, விடுங்க.